காலை சித்தாய நமக. நாம் இந்த பதிவிலே பார்க்க இருப்பது நவகிரகங்களுடைய செய்கை நம்முடைய உடலை எந்தெந்த உறுப்புகள் இயக்குகின்றதை, அதற்கு நாம் என்ன சாப்பிட வேண்டும், என்ன மருந்து உண்ண வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த பதிவினை நாங்கள் போட்டிருக்கிறோம். இது மகான் கார்த்தித்தர் சேனல். இதில் நவகிரகங்கள் 9 இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கோவிலில் எல்லாம் நவகிரகங்கள் இருக்குது. அங்கே அதை சுற்றி வலம் வந்து நம்ம வணங்குவது வழக்கம். அது ஒரு பக்கம். இதில் நம்ம 9 கிரகங்களில் இப்போ 2 பார்க்கலாம். ஒன்று சூரியன். அந்த சூரியன் கிரகன் அப்படி நம்மளுக்கு எது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டால், உஷ்ணத்தை உண்டு பண்ணுகிறது. மலை இருக்கிறது உஷ்ணம் கண், வயிறு, இதயம், உடல் அசதி இவ்வளவையும் பார்க்கறது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த சூரியன் தான். சூரியன் சரியில்லைன்னா சூரியனுடைய ஆதிக்கம், அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு சரியாக இல்லையே ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், என்னென்ன நம்மளுக்கு நஷ்டமான உஷ்ணம் கண், வயிறு, இதயம், உடல் அசதி இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த சூரியனுடையது. இதுக்கு என்ன நாடினும் போது நம்ம சித்த வைத்தியத்தில் சொல்கிறது வாதம், பித்தம், கபம் இந்த 3 தான் நம்ம அதில் சொல்கிற பழக்கம். அதில் பார்க்கும்போது இது எந்த நாடியை சேர்ந்தது அப்படின்னா பித்த நாடியை சேர்ந்தது. ஆகவே பித்த நாடி சரியில்லையானால் இந்த சூரிய கிரகத்தினுடைய ஆதிக்கம் நம்மளிடையே சரியாக இல்லை அப்படின்றது ஒரு பரம்பரை, ஒரு இதுவாக இருக்கிறது. இதற்கு என்ன இந்த மாதிரி வியாதிகள் வந்தால் நாம் என்ன செய்ய என்று பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இருக்கிறது வெள்ளருக்கு அப்படின்ற அந்த வெள்ளருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடியினுடைய வேறு, இலை இவைகளெல்லாம் மருத்துவ பயன்களை உடையது. அதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஆகவே இந்த வெள்ளருக்கு இலையை சூர்ணமாக பண்ணணும். இலையை எடுத்து சூர்ணம் செஞ்சு தேனில் குழைச்சி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு உஷ்ணம் குறையும். நம்மளுக்கு உஷ்ணமானது குறையும். அடுத்து உடல் அசதி, வலி இதெல்லாமும் நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ என்ன செய்யணும்னா இந்த இலையை எடுத்து, இந்த எருக்கும் இலையை எடுத்து வேப்பெண்ணெயை காய்ச்சி அதில் டிப் பண்ணி அதில் மூழ்கி அதை எடுத்து நம்ம எங்கெங்கே பெயின் இருக்கோ அங்கங்கே வச்சோம்னா அந்த வலி, அந்த இடத்தினுடைய வலியானது நம்மளை விட்டு நகரும். இது ஒரு ஒத்தர மெத்தடு. இதுக்கும் அந்த வெள்ளரியுடைய இலையை பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும். அந்த இதை என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், வேப்பெண்ணெயை நல்லா காய்ச்சி இந்த இலையை எடுத்து அதில் போட்டு அதை எடுத்து நம்ம எல்லாத்துலேயும் வைக்கிறோம். அப்போ தான் அது கிளியராக உடம்பு பூரா நம்மளுக்கு சரியாக வரும். அப்புறம் நம்மளுக்கு அந்த வெள்ளரிக்குடைய வேர்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்பட்டை அதை அடித்து நம்ம சூர்ணம் செஞ்சு கொடுத்தோமேயானால் நம்மளுக்கு வயிற்றினுடைய கோளாறு, வயிறு வலி, வயிறு சம்பந்தமான வலிகள் எதுவாக இருந்தாலும் சரியாக இருக்கும். ஆகவே கிரகம் சூரியனாக இருந்து நாடி பார்ப்பேனால் அந்த பித்த நாடி சரியாக இல்லாமல் இருக்கும். இந்த மருந்தினை கொடுத்து அந்த பித்த நாடி சரியாக வறுமையானால் நமது உடல் நலமாக இருக்கும். அது ஒன்று. அடுத்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு வரோம். இப்போ பார்த்து ஞாயிறு, அடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு வரோம். இதுக்கு எந்த நாடி அப்படின்ட்டா இதுக்கும் பித்த நாடி தான். 9 கிரகங்கள் மொத்தம் இருக்குது. இதுக்கு பித்த நாடி தான். இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் தோஷம். இதனுடைய தோஷம் என்னென்னா பசி, நித்திரை, எலும்பு மஞ்சை நோய்கள் இவை 3 நம்மளுக்கு இதில் கமிட் ஆகும். இந்த செவ்வாய் கிரகம் சரியில்லையானால் செவ்வாய் கிரகம், ஏன்னா இது இது 2 ஒரே இதை சேர்ந்தது, தீயினுடைய இதை சேர்ந்தது. அதனால் இது 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுக்கும் பித்த நாடி தான். இதுக்கு தோஷம் பசி, நித்திரை, எலும்பு மஞ்சை நோய்கள் இவைகள் இருக்கும். இதை சரி பண்ண என்ன செய்ய வேண்டும்? போனதில் பார்த்தோம் இல்லையா, ஞாயிறில் என்ன செய்கிறோன்னு. அது மாதிரி இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது கருங்காலி பட்டை இருக்குது இல்லையா, கருங்காலி பட்டை, அந்த கருங்காலி பட்டையை இடித்து குடிநீரில் போட்டு அதை நல்லா அதில் ஒரு 24 hours 12 hours இருந்து அதுக்கு பிறகு அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்க ஆரம்பித்தோன்னா எலும்பு மஞ்சை நோய்கள் எல்லாம் சரியாக போகும். எலும்பு மஞ்சை நோய்கள் சரியாக போகும்.
அதுக்கப்புறம் அந்த கருங்காலி துண்டை வெட்டி நீரில் ஊற வைக்கணும். அதை எடுத்து நம்ம நீரில் ஊற வைக்கணும். ஊற வச்சு அப்புறம் அதை வேக வைக்கணும். வேக வைக்கணும் போது நல்லா போட்டு கொதிக்க விட்டு அந்த துண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி அது எல்லாம் நல்லா வேகணும். வேகின பிறகு அதை நம்ம என்ன செய்கிறோம், வடிகட்டணும். ஃபில்டர் பண்ணணும். வடிகட்டி அப்புறம் வடிகட்டினோம். அடியில் வந்து நம்மளுக்கு மாவு தொங்கும். அடியில் மாவு தொங்கும். அந்த மாவை 1/2 கிராம் எடுத்து நம்மளுக்கு சாப்பிடுமால் பசி இருக்கும், நல்லா தூக்கம் வரும். முன்னாடி நித்திரை தான் இல்லை வராது இருக்கும். அந்த நித்திரை தூக்கம் வராமல் இருக்கும். ஆகவே தூக்கத்தை உண்டு பண்ணும், அதே நேரத்தில் பசி எடுக்கும். அதே மாதிரி பித்த நாடியில் சூரிய நாடியில் சொல்லும்போது நம்ம சொன்னோம் என்ன, அதாவது இந்த உஷ்ணம் குறையணுன்னா வெள்ளரிக்குண்டை இலையை சூரணம் செய்து தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதில் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதில் எந்த கருங்காலி பட்டையை போட்டு நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாதாரணமாக அப்படியே குடிநீராக எடுத்துக்கிறோம். இது எலும்பு மஜ்ஜையினுடைய நோய் இதில் சரியாக போகும். ஆகவே இதை ஊற வைத்து வேக வைத்து அப்புறம் அதை வடிகட்டி கீழே இருக்கிற மாவை எடுத்து சாப்பிட்டோம்னாக்க பசி சரியாக அடிக்கடி நல்லா பசி எடுக்கும். அதே நேரத்தில் நல்லா தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க இல்லையா, தூக்கமே இல்லை, ராத்திரி முழுக்க முடிச்சுட்டே இருந்தேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னுவாங்க. அது எல்லாம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டா நல்ல தூக்கத்தை வரக்கூடிய ஒரு இதுவும் இதில் இருக்குது. இந்த 2 கிரகத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதில் எந்த நாடின்னு சொல்லியிருக்கிறோம், அது என்னென்ன தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், அதை எவ்வாறு நிவர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த பதிவில் நம்ம என்ன செய்யணும், மற்ற கிரகங்களை பற்றியும் அதனுடைய இது என்ன, தோஷங்கள் என்ன, அதை எவ்வாறு நிவர்த்தி பண்ணுவது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இதில் என்னன்னு சொல்லி கேட்டாக்க, இந்த தொகுப்பு சஞ்சீவியிலிருந்து ஆதாரம் சஞ்சீவி. அடுத்தது நல்ல நீங்கள் இந்த சூரணங்கள் இவைகளெல்லாம் சார்ப்பதற்கு நம்ம எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நல்ல ஒரு டாக்டரை பார்த்து கேட்டு, சித்த டாக்டரை பார்த்து கேட்டு தெரிந்து அறிந்து புரிந்து அப்புறம்தான் அதை நம்ம எடுத்துக்கணும். இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்டு எடுத்துக்கணும். இது ஆதாரம் சஞ்சீவி. ஆகவே இந்த மகான் காரியத்திற் சேனல் நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லி இது உங்களுடைய அனுபவத்தையும் பயனையும் கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதில் இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டால், இப்போ சொன்னதை நான் ஒரு டேப்லெட் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இதுக்கு கீழே கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோஷம், என்ன நாடி, என்ன எதுன்னு அதை பிரித்து பகுதியாக பிரித்து கிரகங்கள், நாடி, தோஷம், நிவர்த்தி அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து பயனடையுங்கள் என்று கூறி சொல்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.